குயில் பாட்டு சித்ரான்னு ரசிகர்களால் இப்பயும் கொண்டாடப்படக்கூடிய பின்னணி பாடகி தான் சித்ராங்க. பின்னணி பாடகி சித்ரா ஆசை ஆசையாக தன்னோட மகள் மீது உயிரையே வச்சுருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். தன் மகள் இறந்ததுலேருந்து அவங்க முழுக்க முழுக்க தன்னுடைய இசையில் கவனம் செலுத்தினாலும் அந்த துக்கத்திலேருந்து அவங்க மீண்டு வரலை அப்படின்னே சொல்லாங்க. இப்போ அன்பே நந்தனா, என்னால் உன்னை தொட முடியாது, நீ சொல்வதை கேட்க முடியாது, ஆனால் நீ எப்போதும் என்னுடன் இருப்பதை உணர முடிகிறது என தனது மகளுடைய இறப்பு தினமான இன்று பின்னணி பாடகி சித்ரா ஃபேஸ்புக்கில் தெரிவிச்சிருக்காங்க. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை சேர்ந்தவங்க தான் பாடகி சித்ரா. 1988ஆம் ஆண்டு சங்கர் அப்படிங்கிறவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2002ஆம் ஆண்டு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தைக்கு நந்தனான்னு பேர் வச்சாங்க. இந்த நிலையில் கடந்த 2011ஆம் ஆண்டு சித்ரா தனது மகளோட துபாய்க்கு போயிருந்தாங்க. அப்போ 9 வயதில் நந்தனா நீச்சல் குளத்தில் விழுந்து மூழ்கியதில் இறந்து போயிட்டாங்க. நீண்ட காலம் கழித்து கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் கழித்து பிறந்த குழந்தையின் இறப்பை சித்ராவால் தாங்கிக் கொள்ள முடியாமல் அவங்க நிலகுலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா அவரது திரையுலக நண்பர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தேற்றி ஆறுதல் சொல்லி வந்தாங்க. ஆனாலும் இழப்பு தானே, அதிலிருந்து அவங்க இன்னும் மீண்டு வரலங்க. ஒவ்வொரு வருஷமும் குழந்தையின் பிறந்த நாளின் போது இறந்த நாளின் போதும் உருக்கமான பதிவை சித்ரா போடுவாங்க. அந்த வகையில் இன்றைய தினம் நந்தனாவுடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுது. அவருடைய நினைவால் வாடும் சித்ரா தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் சொல்லியிருக்கிறது, என்னால் உன்னை தொட முடியாது, நீ சொல்வதை கேட்க முடியாது, என்னால் உன்னை பார்க்க முடியாது, ஆனால் நீ எப்பயுமே எங்களோ கூட தான் இருக்கிற, ஏன்னா நீ என்னோட இதயத்தில் இருக்க என் அன்பே, ஒரு நாள் மீண்டும் நம்ம சந்திப்போம், உன்னை இழந்ததன் வழியே சொல்லவே முடியாது, வானத்தில் பிரகாசிக்கும் மிகப்பெரிய நட்சத்திரம் நீயாகத்தான் இருக்கணும்னு எனக்கு தெரியும், நீ விண்ணுலோகத்தில் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு நான் நம்புகிறேன்னு சித்ரா பதிவிட்டிருக்காங்க. இந்த பதிவை பார்த்த சிலர் சித்ராவுக்கு ஆறுதல் கூறி வர்றாங்க. அடுத்த ஜென்மத்தில் நந்தனா உங்களுக்கு மகளாக பிறப்பாங்க, கவலைப்படாதீங்க சகோதரின்னு ஆறுதல் சொல்லிட்டு வர்றாங்க. சின்ன குயில், இசைக்குயில் என ரசிகர்களால் அழைக்கப்படுபவர் தாங்க சித்ரா. 40 ஆண்டுகளுக்கு மேலாக திரைத்துறையில் பின்னணி பாடகியாக பாடி வர்றாங்க. இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஒரியா, இந்தி, அசாமி, வங்காளம் உள்ளிட்ட மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியிருக்காங்க. 6 முறை தேசிய விருது வாங்கியிருக்காங்க. 6 முறை தென்னிந்திய ஃபிலிம்ஃபேர் விருது வாங்கியிருக்காங்க. இந்தியாவில் மிக உயரிய பத்மபூஷன் விருதையும் வாங்கியிருக்காங்க. தொடர்ந்து சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் நடுவராக பங்கேற்றிருக்காங்க. அனைத்து குழந்தைகளுக்கும் அம்மாவாக திகழ்ந்து குழந்தைகளோடு குழந்தையாக மாறி சித்ரா இப்போ வரக்கூடியது எல்லாத்தையும் நிகழ்ச்சியில் பார்த்துக்கிட்டு தான் வந்திருப்பாங்க. அந்த நிகழ்ச்சியில் எந்த குழந்தை வந்தாலும் அந்த குழந்தைய பார்த்து அவங்க அதிகமாக எமோட் ஆகிடுவாங்க. தான் குழந்தைய பார்க்குறது மாதிரியே அவங்களுக்குள்ள அந்த ஃபீல் இருக்குங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழலில் அடுத்து ஒரு பெரும் சோகம் நடந்திருக்கு. கன்னட சினிமாவில் முன்னணி காமெடி நடிகராக வலம் வந்தவர் தான் பேங்க் ஜனார்த்தனன். இவர் 800க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. இவர் காமெடி மற்றும் துணை கதாபாத்திரங்களில் நடித்து தனக்கென ஒரு தனி இடத்தை பதிச்ச நிலையில் தற்போது உடல்நலக்குறைவாக இறந்து போயிருக்காங்க. பெங்களூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்து போயிருக்காரு. இவர் நடிப்பு தொழிலோட பேங்க்லையும் வேலை பார்த்ததுனால தான் பேங்க் ஜனார்த்தனன் அழைக்கப்பட்டார். மேலும் இவருடைய மறைவுக்கு பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் பலரும் தற்போது இரங்கல் தெரிவிச்சுட்டு வர்றாங்க.